ஹாய் காய்ஸ், போன எபிசோட்ல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்த மாதிரி நம்ம ஹீரோயினி மிஸ் கிட்ட தெரியாதனமா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறா. மிஸ், நல்லா படிக்கிறவங்களும் நல்லா படிக்காதவங்களும் தனித்தனியா உட்கார வச்சிடாதீங்க மிஸ்ன்னு சொல்றா. மிஸ் வந்துட்டு அதுக்கு அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாதேங்கிறாங்க. அப்பதான் மிஸ்ஸுக்கு ஒரு எண்ணம் தோணுது, அதுக்கு பதிலா நம்ம எல்லாரோடைய பிளேஸே மாத்திட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த எபிசோடு கட் ஆகுது. அடுத்து என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாமா? எப்படி சீட் அரேஞ்ச் பண்ண போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாப்பரையும் கிளாஸ்ல லாஸ்ட்ல இருக்கிறவனையும் பக்கத்துல உட்கார வைக்கப்படுறாங்களாம். அதே மாதிரி கிளாஸ்ல செகண்டும் கடைசில இருந்து ரெண்டாவதும். கிளாஸ்ல டாப்பர் யாரு? நம்ம ஹீரோ. கிளாஸ்ல லாஸ்ட் யாரு? அந்த ரவுடி பையன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களோன்னு அந்த ரவுடி பையன் யோசிக்கிறான். அதே மாதிரி டாப்பர்ல செகண்ட் யாரு? அந்த சோடாப்பட்டி. கடைசில இருந்து ரெண்டாவது யாரு? நம்ம ஹீரோயினி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு பக்குன்னு இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ரவுடி பையனும் நம்ம ஹீரோனியும் பதறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோனிக்கு மூளைக்குள்ள இருந்து ஒரு ஐடியா முளைக்குது. பின்னாடி திரும்பி அந்த ரவுடி பையனை பார்த்து, நம்ம ஏன் இனிமேல் நல்லா படிக்க கூடாது? என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியலையேங்கிறான் ரவுடி பையன். நம்ம இன்னைக்கு நல்லா படிச்சோங்கிறான். அப்போ உனக்கு ஜின்ஹானோட பேர் சேர ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஐயோ வேண்டாம்ப்பா அப்படிங்கிறான். அப்போ அந்த சோடா புட்டியா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அப்படியே இமேஜினேஷன் ஓடுது. இமேஜினேஷன்ல அந்த சோடா புட்டி திரும்புற இடம்னா மிஸ் கிட்ட மாட்டி விடுறான். ஆட எம்மாடி, நான் செத்தே போயிருவேன் போலயே அப்படிங்கிறான். இப்ப தெரியுதா? அதுக்கு தான் சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா படிக்கிறோம் சரியா அப்படிங்கிறான். ஓகே டீல். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு தான் எப்படி படிக்கணும்னே தெரியாதேன்னு சொல்ல நம்ம கிளாஸ் டாப்பர் என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்மளும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் எடுத்திருக்காங்க. இப்போ இன்டர்வல் பெல் அடிச்சிருது. நம்ம ரவுடி பையனோட ஃப்ரெண்ட்லாம், டேய் வாடா நம்ம கேண்டீன் போய் சாப்பிடலாம், இன்னைக்கு நான் தான் ஸ்பான்சர்னு ஒருத்தன் சொல்ல, ஐ ஜாலி அப்படின்னு வேமா ரவுடி பையன் கிளம்புறான். அதுக்குள்ளேயும் ஹீரோனி வந்துட்டு, எங்க போற, உட்காந்து படி, யோசிச்சுப்பாருன்னு சொல்லி உட்கார வச்சிடறா. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கடா, நான் படிக்க போறேன்னு சொல்றான். என்னது படிக்க போறியா? என்னடா வளர்ற, உலகமே அழிஞ்சிட போகுதுங்கிறாங்க. அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் படிக்கணும், போய் தொலைங்கடா நீங்க மட்டும்ங்கிறான். சரி எக்கடோ கெட்டுப்போ அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. ஆமா, இப்ப எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு ரவுடி பையன் கேட்க, ஹீரோயினியும் நான் நோட் பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸ் டாப்பர்ஸ்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? மிஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன நடத்த போறாங்க அன்னைக்கு அப்படிங்கிறத நல்லா ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்ல, சரி அப்படிங்கிறான். அடுத்தது மேக்ஸ் பீரியட். நம்ம மேக்ஸ் அப்படியே கரைச்சு குடிச்சு மிஸ் வரும்போது அப்படியே ஒப்பிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இப்போ படிக்க போறோம் சரியா? முதல்ல இதுக்கு இந்த ஃபார்முலா, அதுக்கு அந்த ஃபார்முலான்னு எழுதிட்டு இருக்காங்க. ஆமா, இது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன மேக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு ரவுடி பையன் புலம்ப, இங்க பார், நம்ம தோத்து போக கூடாது, இப்பதான் நம்மளோட ஸ்டார்டிங், நம்ம எப்படியாவது முன்னேறணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஆர்வமா படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ் மிஸ் வந்துடுறாங்க. கிளாஸ் நடத்திட்டு இருக்க ரவுடி பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கி வலிகிறாங்க. நம்ம ரவுடி பையன் மட்டும் ஆர்வமா கவனிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்த மிஸ்ஸும், என்ன இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா கவனிக்கிற மாதிரி இருக்கே, சரி இந்த ஃபார்முலாக்கு உனக்கு ஆன்சர் தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியுமேன்னு சொல்லிட்டு வேகமா எஞ்சி நிக்கிறான். மறந்து போயிட்டான். நம்ம ஹீரோனியும், ஏய் நம்ம தான் படிச்சோமே ஏஎக்ஸ் அப்படிங்கிறா. என்னது ஏஎக்ஸா அப்படின்னு சொல்ல, ஐயோ அது இல்லையோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே புக்கை பரட்டுறாங்க. பிஎக்ஸ் இல்லடின்னு சொல்லிட்டு திரும்பவும் பரட்டிட்டு இருக்காங்க. இதை பக்கத்துல இருந்து ஜின்ஹான் பாத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் கிட்ட போய் ஆன்சர் கேட்டோம் பாருன்னு மிஸ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஏப்பா ராசா உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. நம்ம ஹீரோனையும் அப்பப்போ மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அந்த ரவுடி பையனை. இங்க பாரு, ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஒரு வெற்றிக்கான படிதான், சோ படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியான்னு சொல்றான். உடனே நம்ம ஆளு மோட்டிவேஷன் ஆயிடுறாரு. இப்ப ரெண்டு பேரும் திரும்பவும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு நான் கொட்டாய் விட்டுட்டு இருக்கா. என்னடி பண்ற அப்படிங்கிறான். தூக்கமா வருதுடா, கழுத்து வேற வலிக்குதுன்னு சொல்ல, பக்கத்துல இருக்கிறவன, அப்ப நீ முன்னாடி போ, அவ இங்க வரட்டும்னு சொல்ல, எதுக்குடா அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கிறா. அடியே உன் கழுத்து குட்டி கழுத்து வேற, எட்டி பார்த்து உடஞ்சிட போகுது, இங்க வந்து உட்கார்ன்னு சொல்லி இடத்த மாத்தி விட்டுறான். ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா படிச்சுக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜின்ஹானும் அப்படியே ஓரக்கண்ணாலே பாத்துக்கிட்டே இருக்கிறான். ஜின்ஹானை கூட கண்டுக்கிடாம அவங்க வாட்டுக்கு உட்காந்து படிச்ச மணிக்கே இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போனா கூட அங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஜின்ஹானும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டான். இப்போ கிளாஸ் முடிஞ்சது. ரவுடி பையனோட ஃப்ரெண்டும், டேய் மச்சான் வரைய நம்ம பேஸ்கெட் பால் விளையாட போறோம்னு சொல்லி கூப்பிட, நீங்க போங்கடா நான் அவ கூட சேர்ந்து படிக்கணுங்கிறான். என்னது படிக்க போறியா? கிளாஸ் முடிஞ்சு போச்சுடா, ஸ்கூலே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு படிக்க கூடாதா? இப்பயும் நாங்க உட்காந்து படிப்போம்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு வச்சிடறான். இவளும் ஜின்ஹான் பாபாய்ன்னு சொல்லிட்டு ரவுடி பையன் கூட கிளம்புறா. ஹீரோனி சொல்றா, டே இங்க பாரு, டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சுல, அது ஃபுல்லா உட்காந்து சாயந்தரம் உட்காந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதை ரிவைஸ் பண்றோம் சரியா? ஓ இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரவுடி பையனும் பார்த்துட்டு இருக்கான். சரி இப்ப சொல்ல, இப்ப மிஸ் காலைல உன்ட்ட கேட்டாங்களா எஃப்எக்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அது ஏஎக்ஸா,
லூசு பையில இது பேசிக்கான ஃபார்முலா, இது கூட உன் மண்டில ஏற மாட்டிக்கா, ஒழுங்கா மனப்பாடம் பண்ணி தொலைடான்னு சொல்லி திட்டுறா. நான் என்னடி பண்றது, இருக்கிற ஏபிசிடி எல்லாம் கலந்து கலந்து கொடுத்து வச்சிருக்காங்க, எப்படியாவது படிச்சு தொலைடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரவுடி பையனோட ஃப்ரெண்டு வந்து, டேய் மச்சான், இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணிருக்காங்கடா, நீ இன்னைக்கு வராதனால உன்னை கோலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேஸ்கெட் பால் பிளேஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளதான், இனிமேல் நம்ம போக கூடாதுன்னு சொல்றாங்கடான்னு சொல்ல, ஓ அவ்வளோ திமிராயிடுச்சு அவங்களுக்கு, இந்த வார அவங்களை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்ல, ஹீரோனியும் போக கூடாது நம்ம படிக்கணும்னு சொல்றா. இங்க பாரு, நம்மளுக்கு அதை விட படிப்பு அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ நம்ம பேஸ்கெட் பாலோட இது மானமே போச்சு, அதனால நான் அதை ஒரு கை பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். பின்னாடி இருந்து பார்த்தா நம்ம கண்ணாடி பொட்டி சோடா பொட்டி வரா. இங்க பாரு, எனக்கு என்னமோ நீயும் நான் தான் டெஸ்கமேட் ஆக போறோம்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஐயோ நம்ம ஹீரோனி சொல்றதான் கரெக்ட், இப்போ நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம், குடுக்குறோன்னு நோட்டை தூக்கிட்டு ஓடிடுறான். அடப்பா விடே, விட்டுட்டு போறியடான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா, கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்காம போறான் பாருன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரவுடி பொண்ணோட கூட்டம் வருது. இங்க பாரு ரவுடி பொண்ணு, இப்படி விட்டுட்டு போயிட்டான் பாரு, உன்னோட ட்ரிக் எல்லாமே வேஸ்டா போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கான். இப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டானே, அதை நினைச்சாதான் எனக்கு கண்ணீர் ஊத்துதுன்னு அழுதுட்டு இருக்கான். இங்க ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அவன் வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்ல ஆர்டர் பண்ணலாங்கிறான். ஆர்டர் பண்ணுறதா, வேண்டாம் நானே சமைக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, சமைக்க போறியா, நீயே இப்போ தானே கற்றுட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். வேற யாருன்னா நம்ம ஹீரோனி தான் சொல்கிறான். இங்கே ஹீரோனியும் அந்த ரவுடி பையனும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரவுடி பையனும் உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். சாப்பாடெல்லாம் வேணாம், போய் ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். சும்மா சொல்லு உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். இங்கே நம்ம சாப்பிட வந்தோமா இல்லை படிக்க வந்தோமா அப்படின்னு சொல்ல, ரெண்டுக்கும் தான். டேய் லூசு பையில ஒழுங்கா படிச்சு தொலைடா அப்படிங்கிறான். சரி சரி நானும் படிக்கிறேன், படிக்கலன்னா எனக்கு என் உடம்புல என்னெல்லாமோ ஊறுது, ஊரும் ஒழுங்கா உட்காந்து படிடான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல ரவுடி பையன் சிக்கனை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். சரி உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் படிக்க போறேன் அப்படிங்கிறா ஹீரோனி. அப்படியா சரின்னு ஒரு லெக் பீஸ் எடுத்து, வாவ் என்ன ஸ்மெல்லு, நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறியா, ஒரு கடி கடிச்சு பாருன்னு சொல்ல, எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறா. அவன் சும்மா இல்லாம அதை எடுத்து அவ கண்ணு முன்னாடி டிங்கி டிங்கி டிங்குன்னு ஆடிட்டு இருக்க. அவ கண்ணு அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு, வாய் மட்டும் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி சரி கஷ்டப்படாத, இந்தா இதை சாப்பிட்டு நல்ல தெம்பா அப்படின்னு சொல்ல, சரின்னு அவளும் வாங்கிக்கிறா. அதை வாங்கி ஒரு கடி கடிச்சோடனே அவளுக்கு ரொம்ப சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. குடுக்குடுன்னு எஞ்சி அதுல இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து கையில வச்சிருக்கா. ரெண்டு பேரும் இப்ப நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கு ரவுடி பையன் சொல்றான், சரி வா நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிட, பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அடே நம்ம இங்க படிக்க வந்தோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாரு. ஓ அப்படியா, அப்ப மொத்த லெக் பீஸையும் சாப்பிட்டது யாரு, சரி சரி வா படிப்போம் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. இதை முன்னாடி இருந்து குறுன்னு ரவுடி பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா. அவளுக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறத பார்த்தா டென்ஷன் ஆகுது. இங்க நம்ம ஹீரோனிக்காக நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் மேக்ஸுக்கு. இங்க நம்ம ஹீரோனியும் போன்ல, டேய் அந்த ஃபார்முலா மறந்துடாத, ஒழுங்கா படிடா, எனக்கு என்னமோ அந்த ஃபார்முலா தான் எக்ஸாமுக்கு வரும்னு தோணுது சொல்லிட்டு போனை வைக்கிறா. பார்த்தா அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அடியே நீ அனுப்புன அந்த போட்டோ ஜின்ஹான் சைன் போட்டது வந்துருச்சுடி, எங்க அப்பாவுக்கு வந்திருக்கும் போல, எங்க அப்பா இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ் டீன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனியும் அந்த போட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஜின்ஹான் நான் உன் பக்கத்துல தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் காலையில ஹீரோனி ஆன்னு வாயை பொழந்துட்டே கொட்டாய் விட்டுட்டு வர பார்த்தா ஜின்ஹான் முன்னாடி நிக்கிறான். ஐயோ இவன் முன்னாடி தான் இப்படி வாயை பொழந்தமான்னு வாயை மூடிக்கிறா. ஜின்ஹானும் சிரிச்சுக்கிட்டே, இந்தா நோட்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நோட்டை கொடுக்குறான். இது எனக்கான்னு சொல்லி வாங்கி பார்த்தா, இந்த சம் தான் இது சால்வ் பண்ண முடியாம ஒரு நாள் ஃபுல்லா திணறிட்டு வந்தேன், நீ எனக்காகவா சால்வ் பண்ணன்னு சொல்லி கேட்க, ஆமா நான் உன் டெஸ்க் மேட்டு தானே, இது கூட பண்ண மாட்டேனான்னு சொல்லி கேட்குறான். மனசுக்குள்ளேயே, ஜின்ஹான் நீ ரொம்ப நல்லவன் ஜின்ஹான், எப்பயுமே நீ என்னோட டெஸ்க் மேட்டா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. சரி வா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போறாங்க. இங்க நம்ம ரவுடி பையனும் ஹீரோனியும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க, இந்த நோட்ஸ் நல்லா இருக்குடி, நல்லா சூப்பரா புரியுதுன்னு சொல்றான். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த நோட்ஸ் யாரு கொடுத்தான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, யாருன்னு கேட்குறான். இந்த நோட்ஸ் வேற யாரும் கொடுக்கல, ஜின்ஹான் தான் சொல்றான். என்னது ஜின்ஹானா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி முக்கோணத்துக்கு மாற, பின்ன ஜின்ஹானை தவிர வேற யாரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றா. உடனே கோவத்துல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்ப போறான். ஆமா எங்க போற நீன்னு சொல்லி கேட்க, எனக்கு படிக்கிற மூடு இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்றான். என்னது இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லையேங்கிறா. இங்க பாரு நம்ம படிக்கணும், இல்லைன்னா நான் இப்படி ஜின்ஹான் கூட உட்காருவேன் அப்படின்னு சொல்லி புலம்ப, அப்போ நீங்க எனக்காக சொல்லி தரலையா, ஜின்ஹான் கூட உட்கார்ந்து சொல்லி தரியான்னு சொல்லி கேட்கறான். சீச்சி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா, நான் என் மனசார தான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்கிறான். அடி பாவி எப்படி மாறிட்ட நீ, ஒரு காலத்துல நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஆனா நீ அவனை நினைச்சு கவலைப்படுற, அவன் கூட உட்கார்றதுக்காக என்னைய படிக்க வச்சிருக்க, எந்த நம்பிக்கையில அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கான். அப்படியா சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ரவுடி பையன் திரும்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் சொல்றான், ஜின்ஹானை எப்படியாவது இந்த ஸ்கூலை விட்டு துரத்துண்டாங்கிறான். இன்னொருத்தன்
இருந்துட்டு பேசாம நீ எக்ஸாம்ல வெறும் பேப்பர் கொடுத்துரு, அப்ப நீ தான் எப்படியும் கடைசி தான் வருவ, அப்ப அவங்க 2 பேரும் டெஸ்க் மேட் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தன ஆமாண்டா இது நல்ல ஐடியா இருக்கு, கடைசியில நீயும் ஜின்ஹானும் ஒன்னா உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல, அட லூசு பையலே நான் இதுக்கு நான் அவன் கூட போய் உட்காரணும், ஜின்ஹான் ஃபர்ஸ்ட்டும் வரக்கூடாது செகண்டும் வரக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கிறான். இப்போ எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன். அப்ப மிஸ் வந்துட்டு டிசிப்ளின் மெம்பர்னு ஒன்று இருக்கு, அதுக்காக அவங்க கேட்ல நிக்கணும், ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள். ஸோ எல்லா கிளாஸ்ல இருந்தும் ஒவ்வொரு ஆள் போகணும். நம்ம கிளாஸ்ல இருந்து யாராச்சும் வில்லிங்கா இருக்கிறீங்களா போறதுக்குன்னு சொல்லி கேட்க, வேகமா அந்த ரவுடி பையன் எஞ்சி மிஸ் நான் ஒரு ஆளை சஜஸ்ட் பண்றேங்க, யாருன்னு சொல்லி கேட்டா ஜின்ஹான் அப்படிங்கிறான். பக்கத்தில் இருக்கிற அந்த ரவுடி பையனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏய் ஜின்ஹான் போனான்னா செம்ம ஜாலியாக இருக்கும், அவனை வச்சு நம்ம என்டர்டெயின் பண்ணலாம், அப்புறம் அவனால் படிக்கவும் முடியாது எக்ஸாமும் ஒழுங்காக எழுத முடியாது, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய செலிப்ரேட்டரி கேட் வாசலில் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ ஏன் ஜின்ஹான் பேரை சொல்கிற அப்படின்னு சொல்லி மிஸ் கேட்க, மேம் படிப்புலையும் சரி டிசிப்ளின்லையும் சரி ஜின்ஹானை மிஞ்சுற அளவுக்கு யாருமே கிடையாது, நீங்கள் நிறைய பேர் ஜின்ஹானோட ஃபேன்ஸ் இருக்காங்க, ஜின்ஹானை மெம்பராக போட்டோம்னா ஜின்ஹானுக்கு அவாச்சும் டிசிப்ளினாக இருப்பாங்க. சரி நீ சொல்லு ஜின்ஹான் உனக்கு ஓகேவா, நீ இந்த கிளாஸ் மெம்பர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ண நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, பின்னாடி இருந்துட்டு அவன் ரவுடி பையன் இருந்துக்கிட்டு ஏய் ஜின்ஹான் நோன்னு சொல்லி கிளாஸ் மனத்தை வாங்கிடாத, உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அவ ஹீரோயின் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மடையாட்டுறா. ஜின்ஹானும் ஓகேன்னு சொல்லிடுறான். மிஸ் வந்துட்டு இனிமேல் நம்மளோட கிளாஸோட டிசிப்ளின் மெம்பர் யாருன்னா ஜின்ஹான் தான் சொல்லி உட்கார வச்சிடறாங்க. இப்போ மறுநாள் காலையிலே சீக்கிரமா ரவுடி பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துடுறான். ஏன்டா இம்புட்டு சீக்கிரமா எழுப்பி எங்களை உயிரை வாங்குறேன்னு சொல்லி கேட்க, டேய் ஜின்ஹானோட இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி, ஜின்ஹான் கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாயிடுறாங்க. இனிமேல் ஜின்ஹான் எப்படி படிப்புல ஃபர்ஸ்ட் வரான்னு பாக்குறேன் அப்படின்னு நம்ம ரவுடி பையன் சொல்லிட்டே திரும்ப ஒரு பொண்ணுங்களோட கூட்டமே ஜின்ஹான் சுத்தி தான் இருக்கு, என்னடா நடக்குது அங்கன்னு சொல்லி பக்கத்துல போய் பாக்குறான். ஹே ஜின்ஹான் நீ என்ன டிசிப்ளின் மெம்பரா இல்ல ஸ்டாரா, ஃபேன்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆனா ஸ்டார் தான். சுத்தி இருக்கிற கேர்ள்ஸ்லாம் ஹே இங்க பாருப்பா எப்பயுமே சீக்கிரம் வராது இந்த ரவுடி பையன் இன்னைக்கு ஜின்ஹான் வந்தோடனே பாக்குறதுக்கு சீக்கிரமா வந்திருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டும் டேய் நீ ஜின்ஹானை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு சீக்கிரமா வந்தியான்னு சொல்லி கேட்க, ஒரு முறம் முறைச்சு பார்க்கான். ஹே அங்க பாருப்பா ஜின்ஹான் எவ்வளவு கியூட்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனி குடுகுடுன்னு ஓடி வந்து ரவுடி பையன் முன்னாடி நின்றுட்டு ஹாய்ன்னு சொல்ல, அவன் அப்படின்னு மூஞ்சிய முக்கா தூரத்துக்கு வச்சுக்கிறான். இன்னும் நீ கோமா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேட்க, ஹாய் ஜின்ஹான் உனக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜின்ஹானும் சரி ஹெல்ப் பண்ணுங்கிறான். சரி என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஹீரோனி கேட்குறா. முதல்ல ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு அப்படிங்கிறான். சரி நான் போட்டிருக்க கோட்டை சரி பண்ண போறான். அதுக்குள்ளே ரவுடி பையன் வந்துட்டு அப்படியே நில்லு அப்படிங்கிறான். இப்போ ரவுடி பையனும் ஜின்ஹானும் குறுகுறுன்னு மாற்றி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனியும் நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடி போயிடுறான். ஹீரோனி அரை தூக்கத்துல எஞ்சி உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஜின்ஹானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், அப்போதான் ஜின்ஹானால நல்லா படிக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் ஸ்கூல்ல ஒருத்தன் குப்பையை கீழே போட்டான். குடுக்குடுன்னு ஒரு கேர்ள்ஸ் கூட்டமே வந்து ஏய் நீ எப்படி இங்கே குப்பையை கீழே போடலாம் பார், நோட்டீஸ் போர்டில் என்ன போட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறாங்க. இன்னும் 2 பசங்க பூத்தொட்டியை கீழே போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த கேர்ள்ஸ் கிட்ட வந்து அடை இப்படியாடா பண்றது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை இப்படியே யூஸ் பண்றது, மரியாதை எடுத்துல வைங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரவுடி பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். கிளாஸ்ல இருக்கும்போது ரவுடி பையன் கிளாஸை கட் அடிச்சுட்டு போறான். இது எல்லாத்தையும் ஜின்ஹான் அவனோட புக்ல நோட் பண்ணி வைக்கிறான். லைன்ல நிக்காம நடுவுல பூந்து நிக்கிறான். அதையும் சேர்த்து ஜின்ஹான் நோட்ல குறிச்சு வச்சுட்டு இருக்கான். அடுத்து திரும்பவும் மறுநாள் கிளாஸ்லயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். அதையும் ஜின்ஹான் நோட்ல எழுத போக அதுக்குள்ளேயும் ஹீரோனி வந்துட்டு இரு நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா கிளாஸ் வந்து குடுக்குன்னு ஓடுறா. ரவுடி பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த செவத்தை தாண்டலான்னு பிளான் பண்றாங்க. அதுல ஏறி உட்காந்தோடனே கரெக்டா நம்ம ஹீரோனி வந்துடுறா. அவன் பேண்ட்டை பிடிச்சி இழுத்து நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு கீழே இறங்கு, நீ என்னைய பழி வாங்குறதா நினைச்சு ஜின்ஹானை பழி வாங்கிட்டு இருக்க, ப்ளீஸ் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. ஏமா தாயே என் பேண்ட் அவுத்து விட்டுறாத, என் பேண்ட்ல இருந்து கையை எடுத்துட்டு பேசுங்கிறான். என்னால் முடியாது, நீ அப்படியே எகிரி குடிச்சு ஓடிட்டேன்னா அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, எகிரி குடிச்சு ஓட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேண்ட்டை பிடிச்சி இழுத்தவனமாவே இருக்கா. நீ முதல்ல அவன் பேண்ட்டை விடுறியான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா பிரின்ஸ்பாலு. இங்கே 4 பேரும் வாங்க என் ரூமுக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? முக்கியமாக அந்த ரவுடி பையனை காட்டி ஆமாம் உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஏன் இப்படி எகிரி குடிச்சு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அதில் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறான். சார் என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்ல போகிறீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை அதெல்லாம் நான் கூப்பிட்டு வர சொல்ல மாட்டேன், இந்தா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறாரு. என்னது சார் இதுன்னு சொல்லி கேட்குறான். இனிமேல் நீ தான் டிசிப்ளின் மெம்பர்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னது நானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.